வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். மாகாண தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொறுப்பு என பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. மாநசபை தேர்தல் காலை வரையறையின்றி பிற்போடப்பட்டமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நல்லாட்சி அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன பெரமுன அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடாத்தினால் படுதோல்வி அடைய நேரிடும் என்ற அச்சத்தால் தான் மாகாண சபை தேர்தல் சட்டம் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டது. இன பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவர்களின் பிரதிநிதிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. ஆட்சியாளர்களின் நோக்கத்துக்கு அமைவாகவே செயற்பாட்டாளர்கள் செயற்பட்டார்கள் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஹெரோயினுடன் கைதான சந்தேக நபர் ஒருவர் தப்பிச் சென்ற சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. சுன்னாகம் போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற சந்தேக நபர் ஒருவர் தப்பி சென்ற சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 4 ஹெரோயினுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்றம் அதற்கு அனுமதி வழங்கியது. தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற வேளை சந்தேக நபர் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தப்பிச் சென்ற சந்தேக நபரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார் அமைப்பின் கீழ் உள்ள சித்தாறு சிவசாமி மற்றும் வீரசிங்கம் அணைக்கட்டுகளின் பணிகள் நிறைவு பெறாமையால் விவசாயிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார் அமைப்பின் கீழ் உள்ள சித்தாறு சிவசாமி மற்றும் வீரசிங்கம் ஆகிய 3 அணைக்கட்டுகள் உலக வங்கியின் 85 மில்லியன் ரூபாய் நிதியுதவியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நிலையில் நீண்ட நாட்களாக பணிகள் நிறைவு பெறாமையால் விவசாயிகள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். சித்தாறு அணைக்கட்டு தற்போது ஆரம்ப கட்ட பணிகள் உள்ளது. சிவசாமி அணைக்கட்டில் கதவு பொருத்தும் பணி இன்னும் தொடங்கப்படாத நிலை காணப்படுகின்றது. வீரசிங்கம் அணைக்கட்டின் பணிகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் 3 அணைக்கட்டுகளும் முழுமையாக பயன்பாட்டுக்கு வராத நிலையில் விரைவில் பணிகளை முடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கையை அடுத்து கால்நடைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்ட பணிப்பாளர், உலக வங்கியின் இலங்கை பிரதிநிதி, கமல்ல அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்ட குழுவினர் நேற்று குறித்த அணைக்கட்டுகளுக்கு சென்று அவற்றின் நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்தனர். சந்திப்பின் போது ஒப்பந்தக்காரர்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதாக உறுதி அளித்தனர். எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள் பணிகளை ஆரம்பிக்க தவறின் அவர்களின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு மாற்று வழியில் புறமைப்பு மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். எங்களுக்கு இந்த கள்ளியடி என்று சொல்லப்படுகின்ற புதுக்குடியிருப்பிலேயே மிக உச்ச விளைச்சலை காணக்கூடிய கள்ளியடி என்ற வீரசிங்கம் அணைக்கட்டு வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்டுக்குள்ள சியாப்பாலே எங்களுக்கு 3 மாத தவணையில் எங்களுக்கு அணைக்கட்டு கட்டித்தரப்படும் என்று கண்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தது. ஆனால் இந்த இன்றைக்கு 6 மாதம் கடந்தும் இன்னும் வேலைகள் முடிவடையாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது. விவசாய நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்த மட்டத்தில் எங்களோட வடமாகாண பிரதம செயலாளர் அவர்களும் எங்களுக்கு இந்த வேலையை ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 நாளைக்குள்ள தாங்கள் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து இந்த வேலையை செய்து தருவதாக எங்களுக்கு வாக்குறுதி தெரிவிச்சிருக்கிறோம். அதால நாங்கள் இந்த விவசாயிகள் இந்த எதிர்ப்பு இதை இதோட நிறுத்தி இவரை இந்த 3 நாளில் செய்தார்ன்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த எதிர்ப்பு இதை நிறுத்தி இருக்கிறோம். வேலை நடக்க துவங்க சொன்னது எங்களுக்கு இந்த இது 3 மாதங்கள்ல முடியும் என்று தான் குறிப்பிடப்பட்டது. இருந்தாலும் இந்த ஒப்பந்தக்காரர்கள் இழுத்தடிப்பு செய்து அணைக்கட்டு தேவை என்பதற்காக அணைக்கட்டு வேலை முடியணும் என்பதால
நாங்கள் என்ன செய்த நாங்கள் சொன்னால் கடந்த சிறுபோகம் கிட்டத்தட்ட இந்த அணைக்கட்டு வீரசிங்கம் அணைக்கட்டிலிருந்து 300 ஏக்கருக்கு மேல நீர்ப்பாசனம் செய்கின்ற அந்த ஏக்கர் அவ்வளத்தையும் அணைக்கட்டை செய்யறதுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் சிறுபோக நெற்செய்கையை தவிர்த்து விவசாயிகள் அதை இந்த அணைக்கட்டுக்காக அந்த காலத்தை ஒதுக்கி இருந்தனர். ஆனால் ஒப்பந்தக்காரர்கள் இப்ப 2 மாதங்களாக இந்த அணைக்கட்டுல வேலை எதுவும் செய்யாமல் இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் தேதி வேலை துவங்குறன்னு சொல்லி இருக்கிறார். 10ஆம் தேதிக்கு இடையில அந்த குறிப்பிட்ட பட்டம், அதாவது அந்த அணைக்கட்டுக்குரிய கதவு போடுறக்குரிய அந்த பட்டங்கள் எடுத்து வந்து அதற்குரிய வேலைகள் ஆரம்பிக்கிறேன் குறிப்பிட்டிருக்கிற அடிப்படையிலே அதனை வருகை வந்த பெரியவர்கள் உறுதிப்படுத்திய அடிப்படையிலே நாங்கள் இந்த வேலை நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் இந்த வேலை உண்மையில செய்து முடிக்க வேண்டிய காலம் 15ஆம் தேதிக்கு இடையில இவர்கள் வேலை முடிக்கவில்லையா இருந்தால், வேலை துவங்கவில்லையா இருந்தால் 15ஆம் தேதிக்கு பிற்பாடு இந்த வேலை திட்டத்தை அவர்களிடமிருந்து நிறுத்தி வேறு முறையில இதுக்கு கீழே கொண்டு வந்து தாங்கள் அதை செய்து முடிப்பதாக அவர்கள் உறுதியளித்ததன் அடிப்படையில நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரில் அழுகிய மரக்கறிகளை சமையலுக்கு தயாராக வைத்திருந்த ஆடை உற்பத்தி நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் உள்ள ஆடை உற்பத்தி நிறுவனம் ஒன்று அழுகிய மரக்கறிகளை சமையலுக்கு தயாராக வைத்திருந்த நிலையில் 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார பிரசவர்கள் திடீர் சோதனை மேற்கொண்ட போது சமையலறையில் பழுதடைந்த மற்றும் அழுகிய நிலையில் காணப்பட்ட மரக்கறிகள் சமையலுக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்தன. இந்த விடயம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த நிறுவனத்திற்கு 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அத்துடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றச்செயல்கள் மீண்டும் இடம்பெறாதவாறு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இந்த சோதனை நடவடிக்கையை பொது சுகாதார பிரசவர்களான கோகுலன், பிரதாஸ் மற்றும் ரோய்ஸ்டன் உள்ளிட்டவர்கள் மேற்கொண்டனர். யாழ்ப்பாணம் பரணி வடக்கு பகுதியில் சட்டவிரோத மணலுடன் பயணித்த பட்டாரக வாகனத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரணி வடக்கு பகுதியில் சட்டவிரோத மணலுடன் பயணித்த பட்டாரக வாகனத்தை நேற்று காலை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றினர். வடமராட்சி குடத்திணை பகுதியில் பட்டாரக வாகனம் ஒன்றில் சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்து ஏற்றப்பட்டது. அதன் பின்னர் பரணி மாத்தேரி வீதியால் பயணித்துக் கொண்ட பட்டாரக வாகனத்தை மாசேரி பகுதியில் கொடிகாமம் போலீசார் இடைமறித்தனர். எனினும் வாகனம் போலீசாரை மோதும் வகையில் பயணித்து தப்பியோடியுள்ளது. இந்த நிலையில் போலீசார் வாகனத்தை துரத்தி சென்று பருத்தித்துறை கொடிகாமம் வீதியில் கரக்காய்த்தீவு பகுதியில் முள்ளுக்கட்டியை வீதியின் குறுக்காக போட்டு தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதன் போது இலக்கத்தகடுகளற்ற ஹேப் ரக வாகனத்தை கைவிட்டு 6 பேர் தப்பியோடியுள்ளனர். அதனை அடுத்து சட்டவிரோதமாக அகலப்பட்ட மணல் இலக்கத்தகடுகளற்ற கேப் ரக வாகனத்துடன் கொடிகாமம் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சுப்பர்மடம் கடற்பகுதியில் கேரள கஞ்சாவுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சுப்பர்மடம் கடற்பகுதி ஊடாக கேரள கஞ்சா போதைப்பொருள் கடத்தல் இடம்பெற்ற நிலையில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பருத்தித்துறை போலீசாரின் தீவிர நடவடிக்கையின் மூலம் சுமார் 3 கோடி ரூபாய் பெறுமதியான 100 கிலோவுக்கு அதிக நிறையுடைய கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டதுடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் ஒருவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சுப்பர்மடம் கடற்பகுதியில் ஊடாக கேரள கஞ்சா கடத்தல் இடம்பெற உள்ளதாக கடற்படையினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக பருத்தித்துறை போலீசாரால் நேற்று அதிகாலை சுப்பர்மடம் கடற்கரையில் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டவிரோதமாக கடல் வழியாக கொண்டு வரப்பட்ட ஒரு தொகை கேரள கஞ்சா பொதிகள் வாகனம் மூலம் எடுத்து செல்லப்பட்டன. எனினும் கடத்தலில் ஈடுபட்ட 2 படகுடன் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கடத்தலின் போது துணை புரிந்த மேலும் ஒரு படகு அடையாளம் காணப்பட்டு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனை அடுத்து 2 படகுகளின் வெளி இணைப்பு இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதன் பின்னர் பருத்தித்துறை போலீஸ் விசேட பிரிவின் தகவலுக்கு அமைவாக நடாத்திய தேடுதலின் போது பருத்தித்துறை அவுளை பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 2 பைகளில் காணப்பட்ட 46 கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டன. இதன்போது குறித்த வீட்டில் இருந்த பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக பருத்தித்துறை தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த அமரசீர குறிப்பிட்டுள்ளார்.
அரசாங்கத்துக்கு எதிராக சர்வதேசம் செல்வோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பிற்காக ஐக்கிய மக்கள் சக்தி சர்வதேசத்தை நாட உள்ளதாக அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆயுத குழுக்களையும் போதைப்பொருள் குழுக்களையும் ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தலில் உள்ளது. நாட்டின் பாதுகாப்பை அரசாங்கம் விரைவில் உறுதிப்படுத்த வேண்டும். இல்லையேல் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் இது தொடர்பில் முறையிடுவோம். 2026 ஆண்டுக்கான கல்வி முறைமை தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் பிரதமரின் பங்கேற்புடன் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. 2026 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள கல்வி முறைமை தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பங்கேற்புடன் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. அடுத்த ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்பட உள்ள கல்வி முறைமையில் கிழக்கு மாகாணத்தில் ஏற்படுகின்ற பிரச்சினைகள், தற்போது காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் மட்டக்களப்பு புனித சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய, கல்வி உயர்கல்வி அமைச்சின் திட்டமிடல் பிரிவு மேலதிக செயலாளர் சுஜாதா குலேந்திரகுமார், மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உட்பட கல்வி திணைக்கள அதிகாரிகள் பங்கேற்றனர். தேசிய அரசாங்கத்தின் கல்வி சீரமைப்பு தொடர்பான விடயங்களை கொண்டிருக்கின்றோம். அதில் விளக்கங்களை இந்த பிரதேச ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்கும், அதே நேரம் இந்த இருக்கின்ற கல்வி சீரமைப்பில் இருக்கின்ற விடயங்கள் இருக்கும் குறைகளை கேட்டதற்கு கொண்டு அதை சீரமைப்பதற்கு இவர்களின் கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் சீரமைப்பு தொடர்பான விடயங்களை தான் அவர்கள் வரவேற்கிறார். அதனூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி செயல்பாடுகள் அதன் முன்னேற்றம் தொடர்பாகவும் இன்னும் கல்வி செயற்பாடுகளுக்கு பாடசாலைகளுக்கு தேவையான அந்த உட்கட்டமைப்பு வசதிகள், பயிற்சிகள், ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் தொடர்பான விடயங்களை நாம் கலந்தாலோசித்து அது தொடர்பான விடயங்களுக்கு தனது அக்கறையை செல்வதற்காக ஆகவே எங்களது மாவட்டத்தில் வருகை தந்ததற்காக எங்களது பிரதேச மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். அதே நேரம் எங்களது அரசின் செயற்பாடுகள் பல விடயங்களை இந்த மண்டல மாவட்டங்களாக செயல்படுத்துவது விடயங்களை நாங்கள் முன்னிட்டு செயல்படுகின்றோம். எங்களது பிரதமர் பிரதமராக இருப்பதற்கோ அல்லது அரசியல் செயற்பாடுகளுக்கு இருப்பதற்கு முன்னர் இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனது சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். அந்த விடயத்தை இந்த அவர்கள் தெரிவித்திருக்கிறோம். ஆகவே மட்டக்களப்பு என்பது அவர்கள் புதிதான விடயம் அல்ல, பல விடயங்களில் மக்களோடு இணைந்து பயணித்து வருவதாக அவர் இருக்கிறார். ஆகவே அவரது வருகைக்கு நாங்கள் அமைதிக்கொண்டு நாங்கள் பல விடயங்களை செயல்படுத்தி கடந்த காலங்களில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலங்களில் அவரது பன்முகப்படுத்த நிதியை கொண்டு நாங்கள் பல பாடசாலைகளுக்கு பல உதவி திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தினோம். அதனையும் ஞாபகம். பட்டதாரிகள் சங்கத்தினால் மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. 5 வருடங்கள் பொறுத்தது போதும், அனைவரும் ஒன்றிணைவோம் எனும் துணைப்பொருளில் இலங்கை பட்டதாரிகள் சங்கத்தினால் மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் கணேசன் அனீட்டன் தலைமையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணி திருமலை வீதி சுற்றுவட்டத்திலிருந்து ஆரம்பமாகி மட்டக்களப்பு நகரில் உள்ள காந்தி பூங்காவை சென்றடைந்தது. கவனிப்பு இடம்பெற்று மட்டக்களப்பில் உள்ள 5 கல்வி நிலையங்களிலும் ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக கடந்த 5 வருடங்களாக கடமையாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இலங்கை பூராகவும் 16,600 அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டு கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 5 கல்வி நிலையங்களில் 1,400 அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது அரசாங்கத்திற்கும் எமது அரசியல் இருக்கின்ற எங்களுக்கு நியமனம் தொடர்பாக இருக்கின்றவர்கள் நாங்கள் பட்டதாரி ஒன்றியம் சார்ந்து கூறிக்கொள்கிற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இந்த விரைவாக எங்களை நியமனத்துக்குள் ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகர்கள் என்ற நியமனத்தில் இருந்து ஆசிரிய நியமனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இல்லையாக இருந்தால் எதிர்வருகின்ற வாரங்களில் தலைநகரை புரட்டி போடுகின்ற அளவுக்கு எங்களுடைய ஆர்ப்பாட்டம் மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அது மாத்திரமல்ல,
தொடர்ச்சியாக சாகும் வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம் இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய பதிலுக்காக. எனவே நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், நாட்டினுடைய நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையில் எங்களுடைய விடயத்தில் 5 வருட ஆசிரியர் பணியினை மையப்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் போட்டி பரீட்சை இல்லாமல் எங்களுக்கான ஒரு சரியான பொறிமுறையினை ஏற்படுத்தி எங்களை ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்குமாறு நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இந்த அரசாங்கம் எங்களை கண்டுகொள்ளாமல் இருக்குது. வெயிலுக்குள்ள நின்று நிறைய விளையாட்டுகள் பழக்கிறோம். இந்த மெய்வளர் போட்டிகளில் நிறைய எங்களுக்கு இதுகள் வெற்றிகரமான முடிவுகளை பாடசாலையை பெற்றுக் கொடுத்துருக்கிறோம். ஸ்காலர்ஷிப்பில் இருந்து உயர்தரம் வரையும் நிறைய பெறுபவர்களை எங்களோட அபிவிருத்தி உத்தியோகங்கள் எல்லாரும் மேற்கொள்வாங்க. லேடிஸ் சரி ஜென்ட்ஸ் சரி எல்லாரும் காலையில் 7:30க்குள்ளே வந்து பின்னேரம் 3:15 வரையும் எங்களோட பணிகளை நாங்கள் செய்தாலும் சக ஆசிரியர்களால் சக அதிபர்களால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். ஓய்வூதிய ஆசிரியர்கள் மட்டக்களப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதியம் பெறும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் கவனிப்பு போராட்டம் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. காந்தி பூங்கா முன்பாக ஓய்வூதியம் பெறும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தேசிய அமைப்பினால் போராட்டம் நடாத்தப்பட்டது. ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் சமத்துவமான ஓய்வூதியம் வேண்டும். ஆசிரியர் சம்பள முரண்பாடு தீர்க்கப்படாமல் 28 வருடங்கள் கடந்துள்ளன. ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்க்க அரசிடம் நீதி கோரும் எனும் துணைப்பொருளில் போராட்டம் இடம்பெற்றது. பிரதமர் ஹரணி அமரசூரிய மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்ட வேளை கவனிப்பு போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்த்து நாங்களும் இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு மாற்ற வேண்டும். எங்களை இந்த தேசிய அமைப்பு கொழும்பிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போராட்டங்களை நடத்தி வருகின்றது. அமைச்சர்களை சந்திக்கின்றோம், ஜனாதிபதி செயலாளரை சந்தித்திருக்கின்றோம், ஊடக சந்திப்புகளை நடத்தி வருகின்றோம். அதாவது எங்களுடைய தலைவர் தேசிய அமைப்பின் பிரதம இணைப்பாளர் தலைமையில் 1923ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக கடிதங்களை அனுப்பியும் மாநாடுகளை நடத்தியும் எங்களுடைய பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி வருகின்றோம். இப்போது இந்த பதவியில் இருக்கிற அரசாங்கம் இதனை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது வரவு செலவு திட்டம் இந்த 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதில் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து எங்களுடைய இந்த ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். 1/1/2021க்கு முன்னர் ஓய்வு பெற்றவர்கள் ஏறத்தாழ 20,000 தொடக்கம் 35,000 வரையிலான சம்பள வேறுபாட்டை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். வேறுபாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் சம்பள உயர்வை வழங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் ஓய்வூதியர்களை பொறுத்தவரையில் எந்த சம்பள உயர்வும் வழங்கப்படவில்லை. எனவே எங்களுக்கும் இந்த சம்பள உயர்வை வழங்க வேண்டும், எங்களுடைய ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.